ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, அக்ஷய திருதியை எப்பொழுது வருகின்றது. இந்த அக்ஷய திருதியை அன்று தங்கத்திற்கு இணையான இந்த ஒரு பொருளை வாங்கினாலே நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும். அக்ஷய திருதியை அன்று செய்யக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன, இதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். அக்ஷய திருதியை நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். அது 19ஆம் தேதி வருகின்றதா 20ஆம் தேதி வருகின்றதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமையா இல்லை திங்கட்கிழமை வருகின்றதா அப்படின்றத பார்த்துடலாம். எந்த நேரத்தில் நம்ம எந்த பொருள் வாங்கினா நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும், தங்கம் வாங்கியதற்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே அக்ஷயம் அப்படின்றது பெருகக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். மென்மேலும் பெருகக்கூடியது. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது மென்மேலும் சேரும் அப்படின்றது நம்பிக்கை. ஆனால் அக்ஷய திருதியை அன்று முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை தவறாமல் எல்லாரும் பண்ணணும். அன்றைய தினம் தானம் செய்யறது ரொம்ப 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 நல்லது. நீங்கள் தானம் செய்ய செய்ய யாருக்காவது ஒருத்தருக்காவது கொடுக்கலாம், இல்லை உங்களால் முடிந்தால் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவலாம். அது எந்த தானமாக இருந்தாலும் நல்லது. உதாரணமாக நீர் தானம் பண்ணலாம், மோர் தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். தானங்கள்லேயே உயர்ந்தது அன்னதானம் அப்படின்றது தெரியும். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் பண்ணுங்க. அக்ஷய திருதியை என்றாலே நகை தான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது கிடையாது. அக்ஷய திருதியை அன்று நம்ம செய்யக்கூடிய தானங்கள் தான் நமக்கு மென்மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, ஆனால் சில குறிப்பிட்ட நல்ல நாட்களில் சில பொருட்களை வாங்கினா நமக்கு ஐஸ்வர்யம் பெருகணும், மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு தானே நிறைய பேர் ஆசைப்படுவோம். அந்த வகையில் தான் எல்லோரும் நகை வாங்குவாங்க, வெள்ளி பொருட்கள் வாங்குவாங்க. இதை நினைத்து தான் நகை வாங்கவே ஆரம்பித்தாங்க. இந்த நகையை நீங்கள் தானமால் செய்தாலுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெள்ளி தானம் செய்தால் நல்லது. அந்த ஒரு குண்டுமணி வெள்ளியாவது யாருக்காவது தானம் செய்தீங்கன்னா அதுவும் நல்லது. முடிந்தவர்கள் செய்யலாம், எல்லாரும் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க. அக்ஷய திருதியை நாளில் சில பொருட்களை வாங்கினா நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும்னு நான் சொன்னேன். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதிகாலையிலே எழுந்து பூஜை பண்ண ஆரம்பிக்குங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி இந்த அக்ஷய திருதியை திதி ஆரம்பிக்கின்றது. இந்த ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பூஜை பண்ணாலும் சரி, சில பொருட்கள் வாங்கினாலும் நல்லது. இது திங்கட்கிழமை வரைக்கும் இந்த திதி நேரம் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முதல்ல அந்த முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதற்கப்புறமா நீங்கள் எந்த நேரத்தில் அந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முகூர்த்த நேரம் பார்த்துடலாம். இந்த திருதியை திதி நாளை ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் 10:49 தொடங்குகின்றது. இது எப்பொழுது நிறைவடைகின்றதுன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி 7:27 நிறைவடைகின்றது. அதனால் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நான் சொன்ன இந்த நேரத்தில் வாங்குங்க. இந்த பூஜை முகூர்த்த நேரம் நாளை ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 12:20 வரைக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கும் வாங்கலாம், 20ஆம் தேதியும் வாங்கலாம். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். சரி, முக்கியமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நேரத்தில் மகாலட்சுமியை பூஜை பண்ணுங்க. இறைவனுக்கு தீப தூபம் கண்டிப்பாக காட்டுங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள், விரலி மஞ்சளோ இல்லைன்னா குண்டு மஞ்சளோ வாங்கிட்டு வரலாம். கடையில் போயிட்டு அந்த ஒரு பொருளை எப்படியாவது வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது வழிபாடு பண்ணுங்க. உடன் சேர்த்து கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. இறைவனுக்கு தீபம் தூபம் காட்டுங்க. முக்கியமாக கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம். இந்த கல்லுப்பையும் பூஜை அறையில் வைத்து லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வழிபாடு பண்ணுங்க. மஞ்சளும் உப்பும் தவறாமல் வாங்கிட்டு வாங்க. நமது கடன் சுமைகள் குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அக்ஷய திருதியை நாளில் தானம் செய்கிறது நமக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம பெரிய அளவில் தானம் செய்யலைனா கூட நம்மளால் முடிந்த அளவுக்கு, அதாவது வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு டம்ளர் மோர் கொடுத்தா கூட உங்களுக்கு அது அதிக அளவிலான புண்ணியத்தை பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அனைவரும் அக்ஷய திருதியை நாளில் தான தர்மங்களை செய்து இறை வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவுக்கு அங்கே பொருட்களை வாங்கி கொடுங்க. பூ வாங்கி கொடுங்க சுவாமிக்கு.
வஸ்திர தானம் பண்ணால் நல்லது. ஏழை எளிய மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. முடிந்தால் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த 2 பொருட்களை தாராளமாக வாங்குங்க. ஆனால் யாரெல்லாம் வெள்ளி வாங்க முடியுமோ அவர்கள் தவறாமல் வெள்ளி வாங்குங்க. இதை செய்து பாருங்கள். இந்த அக்ஷய திருதியை நாளில் உங்களுடைய வருடம் முழுவதுமே அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திருதியை நேரம் சொல்லிட்டேன், அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு இறை வழிபாடு செய்து அனைவரும் இறைவனுடைய அருளாசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய அக்ஷய திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம்தோறும் நடக்கக்கூடிய பூஜை குறிப்புகளை நான் உங்களுக்கு அதில் தெரிவிப்பேன். நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக குறிப்புகள்லாம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா தவறாமல் ஒவ்வொன்றாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.